வணக்கம். ஸ்கின் டிசீஸை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான ஆகார கட்டுப்பாடும் ஹோமியோபதிக்கு தேவையில்லை. காஃபியை தவறுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் காஃபி வேண்டாம், அதில் இந்த கஃபின் இருக்கனால அது ஆல்கலாய்டு ஹோமியோபதி மருந்துகளை முறிச்சிடும் அப்படிங்கிறனால அது வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். பட் அதே மாதிரி ஸ்கின்னை பொறுத்தளவு நிறைய டிசீசஸ், ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது, A to Z வரைக்கும் இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்ற சில ஆகாரங்கள் அந்த ஸ்கின் பிரச்சனையை, தோல் பிரச்சனையை கூட்டுவதாக, அதிகப்படுவதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படி இருக்கும்போது இன் ஜென்ரல் எனி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜென்ரலாக கருவாடு, மீன், கோழி, முட்டை, கத்திரிக்காய், அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அதே மாதிரி சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதை நீங்கள் விட்டுறது நல்லது. அதே மாதிரி விட்டமின் சி உள்ள இந்த புளிப்பு ஐட்டம்ஸ், அதிகமான தக்காளி வேண்டாம், அதிகமான புளி வேண்டாம், வெரி செல்டம் ஆஃப் டொமேட்டோ, செல்டம் ஆஃப் டேம்ரின், அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுருங்க. எல்லாத்த விட எலுமிச்சம், திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி புளிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸில் பல மெடிசன்ஸ் இருக்குது. பெட்ரோலியம், ஈப்பாசல்ஃபு, மெசீரியம், பேசிலினம், இப்படி ஏகப்பட்ட மத்தூஜா, இப்படி ஏகப்பட்ட மருந்து இருக்குது. அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது குணமாயிடும். ஸோ அதே நேரத்தில் ஸ்கின்னை பொறுத்தவரை இந்த டயட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் எராடிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.